ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் கவரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட நியூ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோடைய பில் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் இப்போ நான் இதை வாங்கி ஒரு 3 months இல்லை ஒரு 5 months பிஃபோராக வந்து நாங்கள் இதை வாங்கினோம். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஜுவல் நான் இப்போ வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றதுக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆரம் செட்டு, ஓகேங்களா? இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வெள்ளூரில் ஒரு லோக்கல் ஷாப்னு சொல்ல முடியாது, நல்ல பிராண்டடான ஒரு ஃபேமஸான ஷாப் தான். ஸோ வெள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி வந்து இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எடுத்த ஒரு 6 months 5 to 6 months முன்னாடி நாங்கள் எடுத்தோம். பட் அப்போதைக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கோல்டோடைய வேல்யூ வந்து வித்தின் ஒரு 5 monthsல வந்து நமக்கு எவ்வளோ வந்து ஏறி இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது, இல்லை ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜுவல்லை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வெள்ளூரில் இருக்கிற வீச்செட்டி அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வெள்ளூரில் இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது. ஸோ இது வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எதுக்காக இந்த வீடியோ போடுறேன், ஒரு ஷோ ஆஃப் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இது என்னோடய ஜுவல்லரி கிடையாது, இது என்னுடைய நகை கிடையவே கிடையாது. இது வந்து என்னோட அக்காவோட நகை, ஓகேங்களா? இது நான் ஏன் வந்து இப்போது ஷோ பண்ணுறேன்னா, இந்த நகை வாங்கும் போது நான் வந்து சண்டை போட்டு வாங்கினேன். இல்லை கோல்டு ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நான் தான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணேன். அதனால் எனக்கும் இந்த ஜுவல்லருக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஒரு 6 monthsக்கு முன்னாடி எடுத்த நகைக்கும் இப்போ இதே கிராமில் நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்றத அது உங்களுக்கு வந்து புரிய வைக்காதா, கோல்டோட வேல்யூ புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஜுவல்லரி. இப்போ வாங்க என்னன்றதை பார்க்கலாம். அழகான ஒரு ஆரம். ஆக்சுவலாக இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குங்களான்னு இருங்க, நான் இதை வந்து பாக்ஸில் இருந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ பார்க்க இன்னுமே அழகாக தெரியும். ஸோ இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் கூட போயிருந்தேன். அதனால் எனக்கு மோஸ்ட்டாக ஃபேவரட்டான ஒரு ஜுவல்லரி இது உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுற பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து லக்ஷ்மி வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? அண்ட் இது வந்து ஒரு லக்ஷ்மி செட்டுன்னும் சொல்ல முடியாது, அண்ட் அதே மாதிரி ஒரு கேரளா செட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்யூஷன் செட் மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு வந்து நெக்லஸ் வந்து லக்ஷ்மி செட் பெண்டன்ட் வச்சியும் பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு முல்லாரம் ஒரு நீட்டாக வர்றதில்ல, முல்லாரம் இல்லை இந்த டிசைன் வச்சும் வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ டியூவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஜுவல்லரி தான் இது. ஸோ இந்த ஆரமுடைய கரெக்ட் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்டு 3 pound 24 grams இருக்கும். ஆமாம், 3 pound. ஸோ இது வந்து நாங்கள் இந்த வீச்செட்டி அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா பட் எனக்கு வந்து அது எதுவும் அவ்வளோவா வந்து செட் ஆகலை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லாங்காக ஒரு 2 அடுக்கு வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குது, என்னுடைய சாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம், எங்கள் அக்கா பொண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஒரு 6 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி செட்டு. இதை நான் இப்போ போட்டு வச்சு காமிக்கிற பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே சும்மா வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மோஸ்ட்டாக இருங்க. ஸோ பாருங்க, தெரியுதா? தெரியல, இந்த ஓனியில் தெரியல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே லாங்காக வரும், தெரியுதா?
அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே இன்னும் இறங்கும். ஸோ இது வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இதோடைய இந்த ஜுவல்லரியோடைய ஃபுல் பில் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம அதுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஆரமுடைய ஃபுல் நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 22 கிராம். ஓகேங்களா, வித்து பேக் செயினோட 3 கிராம் பேக் செயின். ஸோ மொத்தமாக சேர்த்து 25 கிராம்ஸு. அதாவது நான் சொன்னேன்ல 3 பவுன் அப்படின்னு, அதை விட கொஞ்சம் 1 கிராம் வந்து கூட. ஸோ 25 கிராம்ஸு. அப்போது 1 கிராமோடைய ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,365 ரூபா. ஓகேங்களா, இப்போது ஒரு 6 மந்த்ஸ் பேக்கு லாஸ்ட்டாக. ஸோ அப்போட ரேட்டுக்கு வந்து ஒரு 3 பவுன் வந்து 2,74,979 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம வந்து எடுத்தோம். ஸோ இதையும் சேர்த்தோன்னா இந்த பேக் செயினோட ரேட்டும் சேர்த்தா 3,12,385 ரூபா. ஸோ ஜிஎஸ்டி அண்ட் தென் எல்லாமே சேர்த்து போட்டு மொத்தமாக கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 25 கிராமோடைய வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எடுத்தோம்னா 3,21,756 ரூபா. ஓகேங்களா, 3,21,756 ரூபா. அந்த ஆரம் வித் பேக் செயினோடைய ஃபுல் அமௌண்ட்டே வந்து இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம இப்போது இதே சேம் வெயிட்க்கு இப்போடைய ரேட் போட்டு நம்ம ஜுவல்லரியில் வந்து எவ்வளோ வந்திருக்கும், இப்போ இதே 25 கிராம் நம்ம எடுக்கிறோன்னா எவ்வளோ வரும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ பிஃபோர் 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஜுவல்லரியோடைய ஃபஸ்ட்டு பில்லிங் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது எடுத்திருந்தா அந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜுவல்லரியோடைய ரேட் ஒரு பர் கிராமுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 11,365 ரூபா இருந்துச்சு. ஓகேங்களா, நமக்கு 25 கிராம், அதாவது ஆரமுடைய வெயிட் 22 கிராம் வித் பேக் செயின் வந்து 3 கிராம். ஸோ 25 கிராம் வந்து நமக்கு நம்மளோட ஆரம் வந்து இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 25 கிராமு இந்த 1 கிராம் ரேட்டோடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,84,125 ரூபா. அதாவது நெட் வெயிட் மட்டும் நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் சேர்க்காமல் வேஸ்டேஜ் சேர்த்து 3,12,285 ரூபா. இப்போ வேஸ்டேஜ் மட்டும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்து 28,000 ரூபாய்க்கு வந்து வேஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி பாருங்கள், அது இல்லாமல் ஜிஎஸ்டி 9,000 ரூபாய்க்கு போட்டு 3,21,756 ரூபாய் நம்ம கொடுத்து அந்த 25 கிராம் ஆரம்பம் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம். இப்போது இதே ஆரம்பம் இப்போ நம்ம ஜுவல்லரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சேம் பெனிஃபிட், சேம் வேஸ்டேஜ், சேம் ஜிஎஸ்டி போட்டு இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராமுடைய ரேட் பார்த்திங்கன்னா 15,020 ரூபா. அது ஏதோ அதிசயமாக ஒரு 30 ரூபா கம்மியாகிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,020 ரூபா. அது வந்து நம்ம இப்போது 25 கிராம் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் வெயிட் மட்டும், அதாவது வெறும் அது 25 கிராமுக்கான வெயிட் மட்டுமே 3,75,500 ரூபா வந்திருக்கும். வித்தின் 6 மந்த்ஸில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. அது கூட வேஸ்டேஜ் ஒரு 28,000 போட்டால் 4,03,660 ரூபா வரும். ஓகேங்களா, கூட ஒரு ஜிஎஸ்டி நான் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் வேஸ்டேஜ் சேம் ஜிஎஸ்டி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த நகையை நம்ம போய் எடுத்திருந்தா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து நான் சேமாக தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் வந்து இதே அமௌண்ட்ஸ் தான் வந்து நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 4,13,131 ரூபா. இப்போ பாருங்களேன், நீங்களே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஒரு 6 மாதம் நம்ம வாங்கின ஒரு ஜுவல்லரியோட மதிப்பு கிட்டத்தட்ட 1,00,000க்கு கிட்ட நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ இதோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் நம்ம மொத்தமாக டோட்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாருங்கள், நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 91,375 ரூபா நமக்கு வந்து லாபம். எப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த நகையை நம்ம எடுத்ததுனால. இப்போ எடுத்திருந்தா இந்த 91,375
கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய இப்போ நான் எதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, கோல்டு அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு கேர்ள் பேபி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பாப்பாங்களுக்கு வந்து ஒரு கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க, நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல், இப்போ உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்கா? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 15,000 இருக்கா? கூட கொஞ்சம் காசு போட்டு ஒரு கிராம் காயினை எடுத்து வைங்க. ஏதோ ஒன்று சம்திங் சேவ் பண்ணுங்கள். வித்தின் 6 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குதுன்னா, அப்போ இன்னும் ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் பாருங்க. இப்போ கண்டிப்பாக வந்து பீக்காக தான் போயிட்டுருக்கு. எந்த ஜுவல்லரியுமே நம்ம வாங்க போகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அது வந்து நம்ம வந்து ஒரு எதுவுமே வந்து நம்ம அதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம போடுற ₹1 நம்ம கோல்டு மேலே இப்போ ₹1 போட்டால் கூட அந்த ₹1 நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 இயரில் உங்களுக்கு ₹2 ஆகலாம். அட்லீஸ்ட் ₹2 கண்டிப்பாக ஆகலாம். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம அம்மாங்களும் நமக்காக கோல்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு கேர்ள் பேபிஸ் இருக்குன்றவங்க சேர்க்கலாம். இல்லை பாய் பேபி வச்சுருக்கிறவங்க ஜஸ்ட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக செய்யுங்க. மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டலாம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வந்து ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இன்கேஸ் வீடு கட்டணும், இல்லை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எங்கள் பசங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் கையில் இருக்கிற கோல்டையே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்ககிட்ட நீங்கள் காசு வர வைக்கலாம். நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணுன்னு எந்த நீடும் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் என்னுடைய வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் அகைன் இந்த கோல்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன்னா இதுதான் ரீசன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி 6 மந்த்ஸ்க்கு ஆஃப்டருக்கான பட்ஜெட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக புரியுது. ஏன்னா நானும் 2 கேர்ள் பேபிஸ் வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற ஐக்கு ரேட்டில் ரொம்பவே வந்து 15,000 கொஞ்சமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமானது தான். பட் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம முன்னெல்லாம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் சேர்க்குற டைம் போக, இப்போ இனிமேல் ஒரு மேபி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் ஒரு கிராம் எடுக்கிறது, அந்த மாதிரிக்கான ஃபோக்கஸாக வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு கோல்டோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக மேக் பண்ணேன். தென் ஃபஸ்ட்டு இப்போ நான் காமிச்ச கலெக்ஷனை வந்து எந்த ஒரு ஷோ ஆஃபோ இல்லை என்னோடய ஜுவல்லோ கிடையாது. அது நான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து உங்களுக்கு அப்போ தான் காமிச்சு சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவே நான் எடுத்தேன். ஸோ இதை வந்து யாரோ ஒரு ஷோ ஆஃபாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு மோட்டிவேட்டாக நினச்சி நீங்கள் இதோ ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்து இப்போத்துலேருந்து கூட நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கோல்டு கலெக்ஷன்ஸ் என்ன வேணும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோடய கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். இப்போ இது எங்ககிட்ட இல்லை, பட் எங்கிட்ட அது வரும்போது நான் உங்களுக்கு பார்ட் அண்ட் பார்ட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.